தனுஷ் ராசி, தனுஷ் லக்னம் இவங்களுக்கு ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது சார் தனித்தன்மை இருக்கும். ஸோ அது என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். எந்த தெய்வத்துக்கு அந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த ராசிக்கு அந்த அனுகிரகம் ஜாஸ்தின்னு சொல்லுவோம். அந்த குணாதிசயங்களை உங்ககிட்ட இருக்கிறத பார்க்க முடியும். அப்போது மூல நட்சத்திரம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரோடு. அப்போ ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உகந்தது இந்த மூல நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஆஞ்சநேயர் எப்படி கம்பீரம், அப்போ அந்த கேரக்டரில் இதில் இருக்குமானா இருக்கும். எதனால் இந்த நிலைமை வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியத்தில் ஈடுபட்டுட்டாங்க, 100% அச்சீவ்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு 100% மதிப்பு கொடுக்கணும், 100% எனக்கு இது இந்த ரிசல்ட் வரணும். அந்த ரிசல்ட் ஒரு 60% வந்தால் தே ஓன் ஹாப்பி. சிறுக சிறுக சேர்த்து வச்சு கடைசியில் ஒரு நாள் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. அட்டா பாவமே, நம்ம பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு டக்குன்னு எல்லாத்தையும் இதுக்கு கொடுத்துட்டோமே, அந்த மாதிரி ஒரு தன்மைகள் இவங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு அம்மா கேஸ் போட்டிருந்தாங்க, ஏதாவது ஒன்றை ரொம்ப கொடுமைப்படுத்தினாரா. இல்லை சார், ஒன்றுமே பிரச்சனை இல்லை சார், தூங்க விட மாட்டேங்குது. ஏன் என்னம்மா ஆச்சு? கோரட்டை பயங்கரமாக விட்டுட்டே இருக்கார் சார். ஐயோ, ஒரு பக்கத்தில் வாழ முடியுமா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சப்ஜெக்டிவ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட் இல்லாத பிரச்சனை, அதாவது ஒரு சுக்குக்கும் இல்லாத சண்டைகள் வரும். அர்த்தாஷ்டம சனியை ஃபோட்டோ லெஃப்ட்டு ரைட்டு முன்ன பின்ன, அஷ்டம சனியில் பாதி அது மாதிரி வாட்டி எடுக்கும். 3ஆம் இடத்துல ராகு இருக்குது. இவங்க பேசினாலே பக்தி பிளஸ் நேரவருக்கும் வணக்கம். இன்று நாமோடு இணைந்தவர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. தனுஷ ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க சார். பொதுவாகவே தனுஷ ராசி, தனுஷ் லக்னம் இவங்களுக்கு ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது இருக்குங்க சார், தனித்தன்மை இருக்கும். இவங்களை இதை வச்சு அடையாளப்படுத்திடலாம்னு சார். ஸோ அது என்னங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க சார். தனுசு ராசி அப்படின்னாலே, தனுஷுக்கு பார்த்துருக்கீங்களா என்ன சிம்பிள் அப்படின்னா, அம்பு வில்லு, 3 நட்சத்திரம் உள்ளே இருக்குது. என்னென்னா மூல நட்சத்திரம், பூராடம், உத்திராடம். நீங்கள் எப்போவுமே நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, எந்த தெய்வத்துக்கு அந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த ராசிக்கு அந்த அனுகிரகம் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அந்த குணாதிசயங்களை அவங்கக்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியும். அப்போது மூல நட்சத்திரம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரோடது. அப்போ ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உகந்தது இந்த மூல நட்சத்திரம்னு சொல்லுவோம். ஆஞ்சநேயர் எப்படி கம்பீரம், ஆஞ்சநேயர் எப்படி தபஸின் வலிமை. ஆஞ்சநேயர் ஒரு விஷயம்னா உயிரியே கொடுத்துருவார். ஆஞ்சநேயர் எப்படி அப்படின்னா வாயு புத்திரர். ஆஞ்சநேயர் எப்படின்னா அஞ்சனை மைந்தன், எதையும் சாதிக்கும் திறமை உடையவர். அப்போ அந்த கேரக்டரில் இதில் இருக்குமானா இருக்கும். பட் ஆனால் வைரத்து மேலே மண் இருந்ததுன்னா என்ன ஆகும்? வைரத்து மேலே மண், இப்படி போகும்போது வைரத்து மேலே மண் தூசி பட்டு இருந்தது, வைரம் ஜொலிக்குமா ஜொலிக்காதா? ஜொலிக்காது. அதுதான் தனுசு. அதாவது கிளாரிட்டியில் நம்பர் 1 கிளாரிட்டிங்க. நீங்கள் யார்கிட்டயாவது இப்போ கேட்டு பாருங்க, தனுசு ராசி எங்கே அப்படின்னுவாங்க. ஏன், எதனால் இந்த நிலைமை வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். இவங்களுக்கு நடுவில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கஷ்டம் இவங்களை மூடிடுது. இதுவே இப்போ பூரா நடந்துட்டுருக்குன்னு ஒரு எண்ணங்கள் அவங்கக்கிட்ட இருந்துட்டுருக்கும். தனுசு ராசிக்காரங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் யார்கிட்டயே தனுசு ராசிகிட்ட பழகிருக்கீங்களா? பழகிருக்கேன். அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏதாவது ஒன்று. அப்புறம் எப்படி காலையில் எத்தனை மணிக்கு ஆச்சு அப்படின்னு சும்மா கேட்டு பாருங்கள். அதாவது வீட்டிலேருந்து கிளம்பி வெளில வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஃபேன் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு. திடீர்னு கேஸ் ஞாபகம் வந்துடுச்சு, குடுகுடும் ஓடி போனேன். அப்புறம் வெளியில் வந்து ஐயோ பர்ஸை மறந்து வச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு பர்ஸை போய் எடுக்க போய் அங்கேருந்து நேராக அதுக்கப்புறம் கதவை பூட்டி கேட்டை பூட்டி அப்போ தான் ஃபோனை திருப்பி அவட தலையை வச்சுட்டு வந்துட்டேன். திருப்பி மறுக்கா ஃபோனை எடுத்துகிட்டு நேராக வந்ததுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் பஸ்ஸு சீக்கிரமாக வந்துட்டு இன்றைக்கி வரவே இல்லை, ஏன்னா 2 நிமிஷம் லேட் ஆகிடுச்சில்ல அப்படின்னு சொல்லி லேட்டாகி திருப்பி இங்கேருந்து கிளம்பி போய் அது பாதியில் ஒரு ஆக்சிடெண்ட்டு வேறு. நடுவில் ஒருத்தன் வண்டியை விட்டு அதில் நடுவில் அவன் பிரித்து பேசி சண்டை போட்டு பாருங்கள் எவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இங்கே வரத்துக்குள்ளே நான் பட்ட பாடு. ஆனால் கரெக்ட் டயத்தில் வந்துட்டுங்களே அப்படின்னு வாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எலாபரேட் பண்ணி ஒரு போர்க்களம் மாதிரியே ஒன்று சொல்லுவாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் எப்படி சார் இருக்குது வலின்னு கேட்டால் டாக்டர் போச்சு, அடுத்த அப்பாயின்மெண்ட் முடிஞ்சு டாக்டருக்கு. ஏன்னா அவர் சார் டாக்டர் நல்லா தான் இருந்ததுங்க, அது போன 2024 ஜனவரி மாதங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கக்கிட்ட அந்த எலாபரேட்டாக பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, பேசுறதுக்கு உண்டான விஷயங்கள் அவங்கக்கிட்ட நிறையா இருக்கும். இதனால் இந்த கஷ்டம் ஏற்கனவே அனுபவித்தாங்க பார்த்தீங்களா, அதையவே இப்போ வரைக்கும் இழுத்துட்டு இருப்பாங்க. இதுதான், அதனால தான் வைரத்தின் மேல் தூசின்னு சொன்னேன். மற்றபடி தனுசு ராசி அடிச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப கடினம். ஏன்னா மேனேஜபிள், எதையும் மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை முக்கால அழிஞ்சவங்கன்னு சொல்லலாம். பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை தெரிஞ்சு தானாகவே இன்ட்யூஷன் அவங்களுக்கு வேலை செய்யும். அது ஆச்சரியமாக இருக்கும். நான் அப்போவே நினச்சேன்னு வாங்க, கரெக்டாக அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. குரு அதிபதி அவங்களுக்கு
பூராடம் ஃபினான்ஷியலாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க, தன்னுடைய காரியத்தில் கரெக்டாக இருப்பாங்க அவங்க. அதுமாதிரி கடனை கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க. எங்கேயாவது நான் ஃபினான்ஸ் நடத்தியிருக்காங்கன்னா தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உத்திராடம். இவங்களுக்கு எல்லா அரசியல் நபர்களும் பழக்கங்கள் இருக்கும், அவங்களுக்கு எல்லா அரசியல் நபர்களோட இது இருந்துருக்கும். லைஃப்பில் அந்த காதல் இதெல்லாம் ஒரு டைம் அட்டன் பண்ணிட்டு பேசி சிரித்து எல்லாம் அதெல்லாம் இவங்க அனுபவப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள். யார்ட்டையும் பேசலாமா வேண்டாமாங்கிறதுல ரொம்ப தெளிவாக அவங்க வந்து இருந்துட்டுருப்பாங்க. இது தனுசு ராசியினுடைய குணாதிசயங்கள்னு நம்ம பார்க்க முடியும். தனுஷ் லக்னத்துக்கு ஒரு குணம் இருக்கும் இல்லைங்க சார், லக்னத்துக்கு அப்படியே கொஞ்சம் மாறுபடுது இல்லைங்க சார், அது என்னென்ன அப்படிங்கிற சொல்லுங்க சார். தனுசு லக்னம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய பவுண்ட்ரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தன்னுடைய பவுண்ட்ரி என்னென்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அது இவங்ககிட்ட அது ரொம்ப ஜாஸ்தி. இது ஆபத்து. இந்த இங்கிலீஷ் படம் பார்த்திங்கன்னா, தமிழ் டப்பிங்கில் பார்த்திங்கன்னா இது ஆபத்தானது, இது பக்கம் போகாதுன்னு வகல, அந்த மாதிரி ரொம்ப ஆபத்துன்னு தெரிஞ்சால் பின்னாடி வந்துடுவாங்க. அது அவங்கக்கிட்ட ரொம்ப இது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தன் ஃபேமிலிக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. தன்னுடைய குடும்பம், தனக்கு, தன்னுடைய ஃபேமிலி, இதுக்காக எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். இவங்க நிறையா பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தில் ஈடுபட்டுட்டாங்க, 100% அச்சீவ்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு 100% மதிப்பு கொடுக்கணும், 100% எனக்கு இது இந்த ரிசல்ட் வரணும். அந்த ரிசல்ட் ஒரு 60% வந்தால் தே ஓன் ஹாப்பி. அவங்க வந்து ஹாப்பி இருக்காது இதில் அப்படின்ட்டு போயிடுவாங்க. சில பேர் பாதியில் கூட விட்டுட்டு போயிடுவாங்க. பாதியில்னா இந்த வேலை எனக்கு வேண்டாம், இதில் நான் என்ன கேட்டேன், 8000 ரூபா கேட்டேன், நீ எனக்கு என்ன சொன்னேன், 7000 ரூபா சொல்லியிருக்கேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம் போவான்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. 1000 ரூபா தானேன்ட்டு கிடையாது, விட்டுட்டு போயிடும். அது அவங்ககிட்ட இருக்கும். அது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தன் குழந்தையை நன்றாக வளர்க்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வளர்ப்பாங்க. சமுதாயத்தில் போராடி ஜெயிக்கிறதுல தனுசு ராசிக்கு நிறையா பங்கு இருக்குங்க. கிடைப்பாங்க சார். தனுசு ராசினியர்களுக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறது, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அவங்க பண சேர்க்கை, பண வரவு, இதெல்லாம் எப்படி இருக்குங்க சார்? ரொம்ப மீடியமாகவும் நல்ல உயரமாகவும் இருக்கும். எப்படின்னு கேளுங்க, சிக்கனத்தில் தன்மைகள் இருக்கும். சிக்கனம்னா பண விஷயங்களில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எடுத்து இது பண்ணி வைப்பாங்க. திடீர் செலவாயிடுச்சுன்னா மனசு அப்படியே அங்கலாப்பாயிடும். அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, சிறுக சிறுக சேர்த்து வச்சு கடைசியில் ஒரு நாள் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆட்டா பாவமே, நம்ம பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு டக்குன்னு எல்லாத்தையும் இது கொடுத்துட்டோமே, அந்த மாதிரி ஒரு தன்மைகள் இவங்களுக்கு இருக்கும். அதாவது நல்லா சேர்த்து வைப்பாங்க, டவுன் ஆகும், திருப்பி நல்லா சேர்த்து வைப்பாங்க, டவுன் ஆகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் நிலைமைகள் வந்து இருந்துகிட்டு பணம் பணத்தோடு சேரும்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பணம் பணத்தோட. நீங்கள் அடுத்த நிகழ்ச்சியெல்லாம் வந்துச்சுன்னா இதுக்கு ஒரு எல்லா ராசிக்கு பணம் சேர்க்கறதுக்கு ஒரு சூக்ஷமாக சொல்லித்தரேன். கிடைப்பா. தனுசு ராசிக்கு அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா பயங்கரமாக பணம் சேர்த்த முடியும். அப்படின்னா தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு அந்த கொஞ்ச நாள் சேர்த்து செலவாகும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். கிடைப்பாங்க சார். இப்போ தனுசு ராசிக்கு தற்போதைய நிலை எடுத்து பார்க்குறப்போ பண சேர்க்கை, பண வரவுலாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க சார். ரொம்ப சிரமப்படுறாங்க, பணமே இல்லாமல் தான் கஷ்டப்படுறாங்க, ஏற்பட்ட கடன். ஏன் இந்த நிலைமை இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த நிலைமையிலேருந்து எப்படி அவங்க தப்பிக்கலாங்க சார்? நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் போடுவாங்க, உயிர் மட்டும்தான் மிச்சம்னு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேங்க. ஐயோ, பாக்கெட்டில் இந்த வடிவேல் சார் படத்துலேருந்து 2 எல்லாம் எடுத்து போட்டு அப்படின்வாங்க. இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா, அர்த்தாஷ்டம சனியை ஃபோட்டோ லெஃப்ட்டு ரைட்டு முன்ன பின்ன, அஷ்டம சனியில் பாதி அது மாதிரி வாட்டி எடுக்கும். 3ஆம் இடத்துல ராகு இருக்குது. இவங்க பேசினாலே எதுக்கு கோவப்படுற, இவர் தான் கோவப்பட்டிருப்பார், எதிர்த்தாப்புல பேசுகிறவர். ஆனால் அவங்க கோவப்பட்டிருக்க மாதிரி ஒரு எண்ணங்கள் தனுசு ராசிக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. இந்த அர்த்தாஷ்டம சனி வந்து போட்டு வாட்டி எடுக்கிறது, அந்த சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் அந்த தன்மைகள் இருக்க தான் செய்யும். 4ல் இருக்கிற சனி வந்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குறதா செய்யும். ஆனால் குருவோடைய வீட்டாக இருக்காங்க அட்டி, இவங்களுக்கு கொஞ்சம் பலம் ஜாஸ்தியாக இருக்கிறத நம்மளால் பார்க்கணும். அதனால தான் நிதி நிலைமை மோசமாக இருக்கிற தவிர மற்றபடி இல்லை. இன்னொன்று ஏதாவது கமிட்மெண்ட்டில் வந்திருப்பாங்க, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி மாதம் கட்டுறது, இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸில் இருப்பாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம். தனுசு ராசி ஃபேமிலியில் எப்படி இருப்பாங்க சார்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட யாராவது ஒருத்தங்க தனுசில் இருந்தால் அவங்க எப்படி பழகுவாங்க? மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எப்படி இருப்பாங்க சார்? அதாவது ஒரு அம்மா வந்து கேஸ் போட்டிருந்தாங்க கோர்ட்டில். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வொகேட்டுக்கு பேசும்போது ஜட்ஜு கேட்குற, என்னம்மா பிரச்சனை உனக்கு? அவர் எதாவது அடித்தாரா? இல்லை சார். ஏதாவது உன்னை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாரா? இல்லை சார். உங்கள்கிட்ட இருந்து காசு எதாவது வாங்கி ரொம்ப உன்னை இது உங்கள் அப்பா அம்மா பற்றி ஏதாவது? இல்லை சார். என்னம்மா பிரச்சனை? ஒன்றுமே பிரச்சனை இல்லை சார், தூங்க விட மாட்டேங்குது. ஏன் என்னம்மா ஆச்சு? கோரட்டை பயங்கரமாக விட்டுட்டே இருக்கார் சார். ஐயோ, ஒரு பக்கத்தில் வாழ முடியுமா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சப்ஜெக்டிவ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சப்ஜெக்ட் இல்லாத பிரச்சனை, அதாவது ஒரு சுக்குக்கும் இல்லாத சண்டைகள் வரும். நான் சொல்கிறது, ஒரு சுக்குக்கும் இல்லாத சண்டைகள் வரும். இவருடைய அந்த அந்த பேச்சு, அந்த 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 தன்மைகள்லாம் பொறுத்துட்டாங்கன்னா ஓகே தான் லைஃப். அது இவராக இருந்தாலும் அவர்களாக இருந்தாலும், அதாவது கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும்
இவங்க சொல்கிறத கொஞ்சம் பொறுத்துட்டாங்கன்னா தனுசு ராசி கூட இருக்கலாம். கொஞ்சம் பழகணும், பழகிற விட்டு அவங்ககிட்ட கஷ்டம், பழகிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். தனுசு ராசிக்கு திருமணம் வரும்போது எந்த ராசியோட சேரக்கூடாதுங்க சார்? தனுசு ராசி சேரக்கூடாது கடகம். ஏன்னா இவங்களும் கொஞ்சம் எலாபரேட்டாக இப்போ சொல்லுவாங்களா, அவங்களும் கொஞ்சம் இதாக சொல்லுவாங்க. ஆனால் சேரக்கூடாத ராசிங்கிறது கடகத்தை கூட கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவங்ககிட்ட கொஞ்சம் இந்த கடல் கவனமாக இருக்கக்கூடிய ராசி மட்டும் இல்லாமல் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது. கடல், தண்ணீர், வழுக்கக்கூடிய இடம், நீரோட்டம் இருக்கிறது, இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு ராசிக்கு வந்துங்க சார் இப்போ தொழில் செட் ஆகுமா வேலை செட் ஆகுமா இந்த கேள்வி அதிகப்படியாக இருக்குங்க சார். அதுக்கு என்ன பதில்? தொழில். அவங்க வேலையிலையும் செட் ஆவாங்க, இல்லைன்னு சொல்ல. இவங்க எதுவுமே தன்னுடைய இடம் போல பார்த்துப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்த கொடுத்துருக்கீங்க, இந்த இடத்துல இவங்க ஒரு ஒர்க்குக்கு ஒன்று கொடுக்குறீங்கன்னா தனுசு ராசியாக இருந்தாலும் தன்னுடைய அண்டர்டேக் எடுத்துகிட்டு வருது, தன்னுடைய வேலை மாதிரி பார்க்குவார். ஆனால் நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் இது உங்களுடைய இடம் இல்லைன்னா அவருக்கு காமிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், இந்த இடத்தை தலைகீழாக மாற்றிடுவாங்க. ஸோ அதில் வந்து தனுசு ராசிக்காரங்க அதாவது அவங்களால உயர்த்தவும் முடியும், ஒன்றும் இல்லாமல் செய்யவும் முடியும். அது அவங்ககிட்ட இருக்கிறது. ஸோ தொழில் இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்க தொழிலாக இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாங்க சார். தனுசு ராசியோட வாழ்நாள் எப்படி இருக்குங்க விலாவரியாக பார்த்துங்க சார். கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கெல்லாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதிவு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.